ஆசிரியர், கவிஞர், சிறுகதை ஆசிரியர், நூல் மொழிபெயர்ப்பாளர், சமூக செயற்பாட்டாளர் என்று பல பன்முகத்தன்மை கொண்ட தோழர் நாணர் காடன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினாரு. அந்த விழாவில் அவர் பேசும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறையும் ஒப்பிட்டு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா ஆஸ்திரேலியாவில் கல்வியுடன் விளையாட்டு எந்த அளவுக்கு ஒன்றிணைந்து இருக்கிறது அப்படின்றத எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இந்தியாவில் கல்வி கூடங்கள் பற்றாக்குறை, அதுவும் குறிப்பா இந்த ஓராசிரியர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதுடன் மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். முதலில் அமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த நூலை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும், மலைவாழை அல்லவோ கல்வி, மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயென் புதல்வி, தலைவாரி பூச்சூடி உன்னை. அனைவருக்கும் வணக்கம். இன்று புதன்கிழமை. பொதுவாக இலக்கிய நிகழ்வுகள் ஒருங்கிணைப்பே ஞாயிற்றுக்கிழமையை நோக்கிதான் வைப்பார்கள். அதை தாண்டி இன்று புதன்கிழமை அன்று இந்த நிகழ்வு நடக்கிறது. இதற்கு இத்தனை மனிதர்கள், ஆர்வலர்கள், நண்பர்கள், தோழர்கள் கலந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு இலக்கிய கூட்டத்தை இத்தனை பேர் இந்த புதன்கிழமையில் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புத்தகம் என்பது, புத்தகம் வாசிப்பு என்பது ஒரு பயணம் போன்றது. சுற்றுலா என்பது வேறு, பயணம் என்பது வேறு. சுற்றுலா என்பது நாம் உழைக்கிறோம், அந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்குவதற்காக ஒரு புதிய ஊருக்கு போய் நாம் உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் திரும்புகிறோம். இது ஒரு சுற்றுலா. ஆனால் பயணம் என்பது அப்படி அல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது. வாசிப்பு என்பதும் ஒரு வகையான பயணம்தான். பயணத்தில் வாசிப்பு பயணம் என்பதில் ஒரு நூல், ஒரு புத்தகம் என்பது எப்படி நாம் ஒரு ஊருக்கு போனால் அடுத்ததாக இன்னொரு ஊரை கடந்து போகிறோமோ, ஒவ்வொரு இன்னொரு ஊரை நமக்கு அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறதோ, அதுபோல் ஒரு புத்தகம் என்பது இன்னொரு புத்தகத்தை நமக்கு அடையாளம் காட்ட வேண்டும். கட்டாயம் வாசிப்பு என்ற பயணத்தில் இருக்கும்போது ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும். அந்த வகையில் இந்த நூல் நாங்கள்லாம் படிக்கக்கூடாதா சார் அப்படிங்கிற இந்த நூல் எனக்கு 2 நூல்களை ஞாபகப்படுத்தின. அந்த 2 நூல்களில் ஒரு நூலை நான் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் இந்த நூல் குறித்து நான் பேச வேண்டும் என்பதில் விடுபடும் சுடர் என்று ஒரு நூல், PV சுகுமாரன் அவர்கள் மலையாளத்தில் எழுதிய விடுபடும் சுடர் என்ற ஒரு நூல். அந்த நூலையும் இந்த நூலையும் ஒப்பிடுவதின் மூலமாக மதிப்பிட்டு ஒரு உரையை நான் ஒரு 2-3 நிமிடத்தில் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த கதையை மலையாளத்தில் அவர் எழுதியிருப்பார். அதை யூமாவாசி அண்ணன் அவர்கள் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் இருக்கிறான். அவனுக்கு கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, புத்தகம் வாசிப்பது, பள்ளி புத்தகங்களை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய இலக்கிய புத்தகங்களை வாசிப்பது அவனுக்கு பிடித்தமான ஒரு செயல்பாடு. ஆனால் அவனுடைய அப்பா அவனை அதெல்லாம் படிக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும்
பள்ளி புத்தகங்கள் தான் அது கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவனை அடக்கி வைக்கிறார். இதை தாண்டி அவனுக்கு ஒரு தேர்வு வருது, தேர்வு முடியுது. தேர்வு முடிஞ்சு கோடை காலத்தில் அந்த மாணவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆசிரியர் அதாவது டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு போட்டி வருது, அறிவிப்பு வருது. இந்திய அளவில் ஒரு நாவல் எழுதுகிற போட்டி. நாவல்னா புதினம். நாவல் என்பது ஆங்கில சொல், புதினம் என்பது தமிழ் சொல். இந்த புதினம் எழுதுவதற்கு ஒரு போட்டி அறிவிப்பு வருகிறது. அந்த போட்டியில் கலந்து கொள்ள சொல்லி இந்த மாணவனுக்கு அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு இலக்கிய ஆர்வம் இருக்குது, சின்ன சின்ன கதையெல்லாம் எழுதுவான் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. இவனும் ஒரு இதில் கலந்துக்கிறான். கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் வந்து வெற்றி பெறுறான். அறிவிப்பு வருது. தொலைக்காட்சி பெட்டிகளில் அந்த மாணவனுடைய புகைப்படங்கள் காட்டப்படுகின்றன. அப்போதுதான் அவனுடைய அப்பா பார்க்கிறார். தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதா என்று அப்போதுதான் அவருக்கு தெரிய வருகிறது. இப்படியாக அந்த கதை போகும். இந்த நூல் கல்வி என்பது எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லையே என்பதை ஏக்கமாக பேசக்கூடிய ஒரு 6-7 மாணவர்களை சுற்றி இந்த கதை வந்து அமைகிறது. இந்த 2 முரண்கள், ஒரு மாணவன் பள்ளி புத்தகம் கிடைக்கிறது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு அவன் இலக்கியம் தேடி போய் படிக்கிறான். இந்த புத்தகத்தில் இருக்கிற மாணவர்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கல்வியே கிடைக்கலையே அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கான். இந்த 2 முரண்கள் இருக்குது. இந்த 2 முரண்களுக்குள் இந்த நூலை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், இந்த நூல் எப்படி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்காமல் ஏங்குகிறார்கள் என்பதை இந்த நூல் மிகச் சிறப்பாக பேசியிருப்பதாக நான் நினைக்கிறேன். கூடுதலாக அரவிந்த் குமார் தோழர் அவருடைய உரையும் ஹஸ்மி அவருடைய திறனாய்வுமே மிகச்சிறப்பாக இருந்ததாக நான் நம்புகிறேன். இந்த நூல் குறித்து சரியான ஒரு மதிப்பீட்டை வந்து ஹஸ்மி அவர்கள் சொன்னார். அந்த வகையில் இந்த நூல் சிறந்த நூலா, மதிப்புமிக்க நூலா என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை என்பதான் என்னுடைய மதிப்புரையாக நான் இந்த இடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கல்வி கூடங்கள் எப்படி பற்றாக்குறையில் இருக்கிறது. இந்தியாவில் 1 லட்சம் ஓராசிரியர் பள்ளிகள் இருப்பதாக, 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓராசிரியர் பள்ளிகள் இருப்பதாக சொன்னாலும், தமிழ்நாட்டில் 2600க்கு பக்கமான ஓராசிரியர் பள்ளிகள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரமும் சொல்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் இந்த கதை பின்னப்பட்டுள்ளது. இந்த கதை குறித்து நான் பெரிய அளவில் நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அதை நீங்கள் தான் படிக்க வேண்டும். இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயமோ, அதே போல் இத்தனை பேரும் இந்த நூலை வாங்கி செல்வது தான் மிகச்சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாங்கி செல்வது மட்டும் இல்லாமல் அதை வாசிக்கவும் வேண்டும். ஏனென்றால் இது வாசிப்பதற்கு மிக மிக அவர் சொன்னது போல தீவிரமான இலக்கியம் அப்படியான ஒரு நூலாக இருக்கிறதா இல்லையா, அது தீவிர இலக்கியம் இல்லையா என்பதை நீங்கள் வாசித்து முடிவு செய்யுங்கள். அவர்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஒட்டி அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். ஆனால் இந்த நூலை வாசிக்க வேண்டுமானால் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் மாணிக்கம் என்ற ஒரு மாணவனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு மாணவன் இப்படித்தான் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. வெவ்வேறு வடிவமான போராட்டங்களுக்குள் அவர்கள் தன்னை வடிவமைத்துக் கொள்வார்கள். அப்படியான ஒரு குறியீடாகத்தான் மாணிக்கம் என்ற இந்த மாணவன் இருக்கிறான் என்று நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆஸ்திரேலியா போஸ்ட் என்ற நூலை நான் அவருக்கு ஏன் கொடுத்தேன் என்றால், அதில் ஒரு 50 கட்டுரைகள் இருக்கிறது. அந்த 50 கட்டுரைகளில் 2 கட்டுரைகள் கல்வி சார்ந்த கட்டுரை. ஆஸ்திரேலியாவில் கல்வி எப்படி இருக்கிறது என்பது குறித்தான ஒரு கட்டுரை. ஏப்ரல் 1ஆம் தேதி 5 வயது முடிந்திருந்தால் மட்டும்தான் அங்கே பள்ளியில் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த முதல் ஆண்டு அவர்களுக்கு கல்விக்கான தயாரிப்பு ஆண்டாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து தான் முறைப்படியாக கல்வி என்பது வருகிறது. அங்கே மதிய நேரத்தில்
உணவு அருந்திவிட்டு மதிய உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் விளையாடுவதற்கு குழந்தைகளுக்கு அனுமதி உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விளையாட்டு என்பது அங்கு ஆஸ்திரேலியாவில் கல்வியோடு சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு குழு விளையாட்டில் இருக்க வேண்டும், தனி மனித விளையாட்டிலும் இருக்க வேண்டும். இப்படியான ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த நூலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை குறித்தும் வெவ்வேறு செய்திகளும் தகவல்களும் அந்த நூலில் மிக நுட்பமாகவும் மிக அழகாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அது அவருடைய கையில் இருக்கும்போது அது வேறு விதமான முன்னெடுப்புகளுக்கு அது தூண்டிவிடும் என்ற அக்கறையினால் அந்த நூலை நான் அவருக்கு வழங்கினேன். அதிலிருந்தும் இந்த நூலோடு நான் இணைத்து இந்த விஷயங்களை நான் பார்த்ததினால் இப்படியாக நான் இந்த நூலை மதிப்பிடுகிறேன். ஒரு நல்ல ஒரு நூலை வாங்கி செல்லுங்கள், வாங்கி சென்று வாசியுங்கள். மிக எளிமையாக தீவிர வாசிப்பு என்பது சாதாரண வாசிப்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதை நாம் செய்வோம். அதே போல் நான் இவரை பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை என்றால் நான் இன்று தான் இவரை பார்க்கிறேன். நூலை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். எல்லோரும் சொன்னார்கள் நான் நூலை படிக்கவில்லை என்று. நான் இந்த நூலை 2 முறை நான் படித்திருக்கிறேன். நன்றி. சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபியில சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க. சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகுமான் கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.